முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி இன்று சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு ஒன்றிய தலைமை அலுவலகம் அருமை தம்பி ஏழுமலை அவர்களின் தலைமை இன்று நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. சொல்லுங்க. ஆர்எஸ் பாரதி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் தாவேக தரப்பில் வெற்றி பெற்றாலும் தன்னுடைய நியூஸ் எடுக்கிற பார்த்து சொல்லிட்டு தாவேக சவால் விட்டிருக்காரு. நான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் அதுக்கான தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா இதே கேள்விகள் பல வைக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு அந்தஸ்து கொடுத்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கணும். மக்கள் அதுக்கான விளக்கத்தை உள்ளாட்சி தேர்தல்ல கண்டிப்பா செய்வாங்கண்ணா. ஏற்பட்டிருக்கா? இன்னைக்கு அதிகாரிகள் கரெக்டா இருக்காங்களா? மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கா? மக்கள் விரும்பும் முதல்வரா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அவர்களின் வழிகாட்டலின்படி இன்னைக்கு எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னா, நோ கரப்ஷன்னா 0% கரப்ஷன்ல இருக்கும். தவறு செய்யும் அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அது துறை ரீதியான நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஏற்பாட்டில் கண்டிப்பா நடைபெறலாம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய கட்சி நிர்வாகிகள் பேசியிருக்காரு. எங்களுடைய தயவுல இருக்கக்கூடிய ஆதரவாளர் தான் தாவே காட்சி அமைச்சிருக்கு. இது வரக்கூடிய 3 மாதம் அல்லது 6 மாதம் தாக்கு பிடிக்காது. விரைவில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா பாப்பனா அதுக்கான தீர்வு வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சரி, இப்போ தாவேகாக்கு இணையா அண்ணாமலை வருவாரு, அண்ணாமலை தாவேகாக்கு பின்விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்குடைய கருத்து நீங்க என்ன சொல்றீங்க? அது அண்ணாமலை கிட்ட தானே கேட்கணும். பாஜக 2 கால் நாற்காலியில தான் அமர்ந்திருக்காங்க. எந்த விடைபெற்றுவாங்க, அதாவது கழுக்கக்கூடிய ஆட்சி இருக்குது. அதனால முதல்வரும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி கவனமா பேசணும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதல் மாநாட்டிலே ஒரு அறிக்கை விட்டாருன்னா அதுல இருந்து இது வரைக்கும் பின்வாங்கல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாருன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆக அது கரெக்டா போகணும். நன்றிண்ணா.